வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல சரியா, ஆல்ரெடி கண்டக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து ஆல்ரெடி 5 பார்ட்ஸ் ஆஃப் த வீடியோ வாஸ் கம்ப்ளீட்டட். வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் TRB, TANCET, TNPSC, SSC-JE, RRB-JE, ஸோ எல்லா ஸ்டேட்டோட பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல கேட்ட ஹீட் கண்டக்ஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோல வந்து கேட் எக்ஸாமினேஷன்ல கேட்ட ஹீட் கண்டக்ஷன் கொஸ்டின் வந்து ஃபுல்லா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா, ஸோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கட்டுறதுமே கற்போம் கற்பிப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட், ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எ கிவன் ஹீட் ஃப்ளோ அண்ட் ஃபார் த சேம் திக்னஸ் கொடுத்தாச்சு. ஸோ டெம்பரேச்சர் ட்ராப் அக்ராஸ் த மெட்டீரியல். சரியா, ஸோ டெம்பரேச்சர் ட்ராப் அக்ராஸ் த மெட்டீரியல் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ மேக்ஸிமம் வந்து எந்த இடத்துல யாருக்கு வந்து ஸோ எந்த மெட்டீரியலுக்கு வந்து இருக்குன்னு கேட்டிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ரிலேஷன் படிச்சிருப்போம். ஸோ டெம்பரேச்சர் ட்ராப்புக்கு வந்து 1/k. சரியா, ஸோ உங்கள் டெம்பரேச்சர் ட்ராப் அதிகமாக இருக்குன்னா ஒரு தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து இருக்கிறதுலே வந்து மினிமமாக இருக்கும். ஸோ அதான் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஐ திங்க் த சேம் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி வேற ஒரு ஸ்டேட்டில் வந்து கேட்டதில் வந்து பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து காப்பர், ஸ்டீல், refracted brick, so glass wool இருக்கு. so glass wool is the least thermal conductivity. சரியா, so thermal conductivity இருக்கிறதுல கம்மியா உள்ளது இந்த ஆப்ஷன்ல glass wool தான். so அதுல தான் வந்து maximum temperature drop வந்து இருக்கும். சரியா, so indirectly proportionalனால so maximumனா so minimum thermal conductivity எது இருக்கோ அது வந்து ஆப்ஷன் இருக்கும். so answer is C. so next question கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. சரியா, steel ball of mass 1 kg and specific heat 0.4 kilojoules per kilogram is at a temperature of 60 degrees Celsius. It is dropped into 1 kg water at 20 degrees Celsius. The final steady state temperature of water கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ இது வந்து நம்ம பேசிக் தெர்மோடைனமிக்ஸ் லா வச்சு சால்வ் பண்ற மாதிரி வரும். சரியா, ஸோ ஹீட் லாஸ் பை ஸோ எப்பவுமே தெரியும் நம்மளுக்கு. ஸோ டெம்பரேச்சர் அதிகமான ஹாட் பாடி. சரியா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின்டு. ஸோ ஹீட் கெயின்டு பை த கோல்டு பாடிக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, ஸோ இந்த லாஜிக் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஹீட் லாஸ், ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா எம்சிபி இன்ட்டு டெல்டா டி. சரியா, ஸோ மாஸ் இன்ட்டு சிபி இன்ட்டு ஸோ டெம்பரேச்சர் ட்ராப். ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர் இங்கே 60 டிகிரி இருக்கும். ஸோ மைனஸ் ஃபைனல் டெம்பரேச்சர். ஏன்னா ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் டெம்பரேச்சர் தான் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ ஹீட் கெயின்டு பை த கோல்டு பாடியில் வந்து ஸோ இங்கேயும் அதே தான். ஸோ மாஸ் இன்ட்டு ஸோ இங்கே சிபி ஆஃப் செகண்ட் வந்து வாட்டர் இருக்கு. சரியா, ஸோ இங்கே வந்து டெம்பரேச்சர் ஸ்டார்டிங் வந்து ஸோ அதோட ஃபைனல் டெம்பரேச்சர் ஸ்டார்டிங் ஆகும். ஸோ மைனஸ் இங்கே 20 டிகிரி செல்சியஸ். சரியா, ஸோ இந்த ரிலேஷன் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இங்கே வந்து 1 kg தான் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து 0.4 கொடுத்துருக்காங்க. ஸோ 60 மைனஸ் டிஎஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ வாட்டருக்கு வந்து ஸோ 1 kg எம் வந்து கொடுத்தாச்சு. ஸோ சிபி வேல்யூ 4.2 ஃபார் த வாட்டர் ஸ்பெசிஃபிக் ஹீட். ஸோ டிஎஃப் மைனஸ் 20. சரியா, ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா யூ வில் கெட் த ஆன்சர். அவ்வளோதான். சரியா, ஸோ இதை சிம்பிளை பண்ண நேரம் இந்த இடத்துல 60 மைனஸ் டிஎஃப் ஆகும். ரைட், ஸோ இதை இப்போ கேன்சல் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ஸோ 10 டைம்ஸ் போட்டிங்கன்னா 4 வந்துருமா. 4.2 டிவைட் பை 0.4னா ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் வரும். ஸோ 10 டிஎஃப் மைனஸ் 200 ஆகும். சரியா, ஸோ இந்த சைடு வந்து 11 டிஎஃப் ஆயிரும். இது அந்த சைடு போச்சுன்னா 260. ஸோ டி ஃபைனல் டெம்பரேச்சர் வில் பி 260 divided by 11. So 2 times 22. So remaining 4 வரும். So 23. So 23.5 is the answer. Option E. That's the right answer. சரியா, so gate 1998 ல கேட்ட கொஸ்டின். So heat loss by the hot body which is equal to heat gained by the cold body. சரியா, so நம்ம thermodynamics கான்செப்ட் வந்து ரிலேட் பண்ணி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். சரியா, so next 2001 கேட்ல கேட்டது. So in the descending order of magnitude the thermal conductivity. சரியா, ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னா இப்போ மேக்ஸிமம் எது இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். ரைட், ஸோ இருக்கிறதுல இப்போ அதிகமாக உள்ளது வந்து ஸோ பியூர் அயன், லிக்விட் வாட்டர், சேச்சுரேட்டட் வாட்டர் வேப்பர், ஸோ பியூர் அலுமினியம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக தெரியும். ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து சாலிட் பாடியில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். சரியா, ஸோ கே ஃபார் சாலிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து லிக்யூடு, அதுக்கப்புறம் தான் கேஸ் வரும். சரியா, ஸோ இப்போ சாலிடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 2 தான் இருக்குது. ஸோ பியூர் அயன் அண்ட் பியூர் அலுமினியம். ஸோ இருக்கிறதுல அதிகமாக உள்ளது வந்து ஸோ அலுமினியம் தான் இருக்கும். சரியா, ஸோ அலுமினியம் அரௌண்ட் 215 பார்த்துருந்தோம். சரியா,
அயனுக்கு வந்து அரௌண்ட் 80 நினைக்கிறேன். ஸோ அரௌண்ட் 80 இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ லிக்விட் வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து வாட்டர் வரும், சேச்சுரேட்டட் வாட்டர் வரும். சரியா? ஸோ இருக்கிறதுல ஸ்டார்டிங் வந்து டி அப்போ ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் உள்ளது ஏ. ஸோ டிஏ வர ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆப்ஷன் சி. ஸோ டிஏபிசி லிக்விடு, அதுக்கப்புறம் தான் சேச்சுரேட்டட் வந்து கேஸ் ஆயிரும். ஸோ டிஏபிஎஸ்சி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இங்கே அசெண்டிங் கேட்டிருக்காங்க, டிசெண்டிங் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்துட்டு ஆன்சர் குறிச்சிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், two insulating materials of thermal conductivity K and 2K are available for lighting a pipe carrying a hot fluid if the radial thickness of each material is same. So thickness வந்து சேம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம டிஆர்பிலையும் கேட்டு பார்த்துருந்தோம், சேம் கொஸ்டின் தான். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் அந்த அதர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லையும் கேட்டிருந்தாங்க, டிஎன்பிசிலையும் கேட்டிருக்கு. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஸ்டார்டிங் வந்து இப்போ தான் வந்து ஆரிஜினாக இருந்திருக்கு. கேட் 1994 ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்து தான் எல்லா எக்ஸாமினேஷன் போர்டில் வந்து காப்பி அடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இதே கொஸ்டின் தான் வந்துருந்துச்சு. ஸோ மெட்டீரியல் கண்டக்டிவிட்டி த லோயர் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ இருக்கிற வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்சைடில் வைக்கணும் பார்த்துருந்தோம், ஆப்ஷன் பி. ஸோ மெட்டீரியல் வித் த லோயர் தெர்மல் கண்டக்டிவிட்டி சுட் பி யூஸ்டு இன்னர் லேயரில் வரணும். அதே மாதிரி ஹையர் தெர்மல் கண்டக்டிவிட்டி வர்றது வந்து அவுட்டர் லேயரில் வரும். ஸோ நெக்ஸ்ட் 1990. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் லோயர். ஸோ எந்த இடத்துல வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி லோயராக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட்டர் at 100 டிகிரி செல்சியஸ், ஸ்டீம் at 1 bar, wood. ஸோ ஏர் தான். சரியா? ஆப்ஷன் பி ஏர் இஸ் த ரைட் ஆன்சர். இருக்கையில கம்மியாக உள்ளது ஏர். ஸோ நெக்ஸ்ட் இப்போ கேட் 2016 கேட்டது தான். ஹாலோ சிலிண்டர் கேஸ் லென்த் எல், இன்னர் ரேடியஸ் R1, அவுட்டர் ரேடியஸ் R2, தெர்மல் கண்டக்டிவிட்டி கே. ஸோ தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, ஆர் ரெசிஸ்டன்ஸ். சரியா? தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் த சிலிண்டர். ஸோ சிலிண்டருக்கு வந்து கேட்டிருக்கு. ஸோ சிலிண்டருக்கு வந்து இப்போ கீழே உள்ள ஸோ டெம்பரேச்சர் டெல்டா டி டிவைடட் பை ஆர் அதான் பார்த்துட்டு இருந்தோம். சரியா? ஸோ இது வந்து எழுதும்போது எல்என் நம்ம R2 by R1 போடுவோம். சரியா? ஸோ இங்கே மேலே வந்து 2 pi KL. ஸோ இதை வந்து Q ஃபார்முலா பார்த்துருந்தோம். ஸோ R வேணும்னா இது வந்து அப்படி கீழே போயிடும். ஸோ ln of R2 by R1 divided by 2 pi KL. ஸோ 2 pi KL divided by S. ஸோ ln of R2 by R1 divided by 2 pi KL ஆப்ஷன் ஏ தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ln of R2 by R1 divided by 2 pi KL. Option A. So next question. So gate 2016 ல கேட்டது தான் இது. இப்போ செட் 3 ல ஸோ ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் ஃப்ளோ கொடுத்துட்டாங்க. சரியா? நீங்கள் கொஸ்டின் வந்து ஸ்டெடி அந்த மாதிரி வேர்டு வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா ஸ்டெடி இந்த மாதிரி ஹீட் கண்டக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் வந்துருச்சுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ 1 to 2 வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா 2 to 3. ஸோ அது வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் ஸ்டெடி ஸ்டேட் இந்த மாதிரி கொடுத்துருந்தா நோட் பண்ண சொல்றது. சரியா? ஸோ phases 1 and 3 of a composite slab consist of slabs A and B in the perfect contact as shown in figure. So where Ka, Kb கொடுத்துட்டாங்க thermal conductivity. ஸோ இங்கே இன்டர் ஃபேஸ் டெம்பரேச்சர் ஸோ T2 வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்டெடி ஸ்டேட் கொடுத்ததுனால ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு ஈக்குவேட். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு இதில் வர்றத ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் விச் இஸ் ஈக்குவல் டு அடுத்த ரெண்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லாப் செகண்ட் ஸ்லாப் அதை அடுக்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாப் கூட வந்து so K into A. So first K into A. So temperature difference வந்து அப்ப என்ன வரும் 130 minus D2 divided by. சரியா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து நிறைய கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால நான் டைரக்டாக எழுதுனேன். ஸோ நீங்கள் இன்னும் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா ஐ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சரியா? ஸோ ஆல்ரெடி வந்து 5 பார்ட்ஸ் ஆஃப் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ எல்லா விதமான கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து கேட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எதுவும் நான் பார்க்கணும்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே திக்னஸ் ஃபர்ஸ்ட் இது 0.1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ செகண்ட் ஸ்லாபில் உள்ளது T2 மைனஸ் 30 வரும். ஸோ இங்கே வந்துட்டு KA போட போகிறோம். ஸோ K வந்து 100 இருக்குது. ஸோ இங்கே ஏரியா எதுவும் கொடுக்கல. ஸோ டிவைடட் பை 0.3 அவ்வளோதான். சரியா? ஸோ AA கேன்சல். ரைட்? ஸோ இங்கேயும் வந்து ஸோ 0.1 3 டைம்ஸ் வந்துருமா? ஓகே. ஸோ இங்கேயும் வந்து 1 5 டைம்ஸ். ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ 390 மைனஸ் T2 ஆயிரும். ஸோ இங்கே 1 தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் 5 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா வந்துடும் T2 மைனஸ் 150. ஸோ இந்த சைடு எடுத்துட்டோம்னா இப்போ 8T2 ஆயிருமா? ஸோ 8T2 இந்த சைடு வந்துருச்சுன்னா 540. சரியா? ஸோ 440 540 வந்துடும். ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறோம்.
So 8 6 6 na 48. So 60, so 756 வரும் 40 க்கு 70 67.5 degrees Celsius 67.5 67.5 so option கொடுக்கல so fill in the blanks ல கேட்டிருக்காங்க 67.5 degrees Celsius அதான் ஆன்சர் சரியா so next question a plastic sleeve of outer radius r0 வந்து கொடுத்திருக்காங்க so covers a wire carrying electric current so thermal conductivity so k value வந்து கொடுத்தாச்சு so 0.15 watt by meter Kelvin heat transfer coefficient on the outer surface of the sleeve exposed to air வந்து கொடுத்தாச்சு so h value 25 water by meter square Kelvin yeah. so due to the addition of plastic cover the heat transfer so இதேதான் இதுல similar question already நம்ம discuss பண்ணிருக்கோம் so இந்த மாதிரி வந்துச்சுனாலே first critical radius கண்டுபிடிச்சிட்டு so already உள்ள radius கூட வந்து அதிகமா இருந்துச்சுனா heat transfer increase ஆகும் கம்மியா இருந்துச்சுனா வந்து heat transfer reduce ஆகும்னு எழுதணும் அதேதான் சரியா so RC cylinder தான் so K by H அத தான் யூஸ் பண்றோம் so K value 0.15 so divided by 25 சரியா so 15 into 10 power minus 2 so இங்க 25 so 3 ஆல் அடிச்சீங்கன்னா 5 so 0.6 வரும் so 6 into 10 power minus 3 meter so 6 mm சரியா so critical radius வந்து RC வந்து 6 mm வருது சரியா so அங்க வந்து outer radius எவ்வளவு இருக்கு R0 வந்து 1 mm இருக்கு சரியா so RC வந்து greater than ல வருது so greater than வந்துச்சுனாலே வந்து நம்ம எழுதி இருப்போம் heat transfer வந்து increase ஆகும் சரியா less than வந்துச்சுனா decrease greater than வந்துச்சுனா increase ஆகும் சரியா so option A is the right answer increase simple question தான் சரியா இது 2016 set 1 ல கேட்டது தான் so next gate 2015 so if your foam insulation is needed to a 4 cm outer diameter pipe as shown in figure so the critical radius of insulation தான் கேட்டிருக்காங்க so insulation so outerல உள்ளது தான் so outerல உள்ளது அப்ப k by h போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும் சரியா so இந்த டேட்டாலாம் தேவையே கிடையாது சரியா so உங்களுக்கு வந்து இந்த டயகிராம் கொடுத்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் ஒரு செகண்ட் வந்து நீங்க வந்து இதான கொஞ்சம் क्वेश्चन ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஐடியா வந்து ஈஸியா கிடைச்சிரும் சரியா so just வந்து critical radius of insulation மட்டும் தான் கேட்டிருக்கு so foam was தான் insulate பண்ணிருக்கோம் so k for the foam divided by h so k by h தான் so k value வந்து 0.1 so இங்க வந்து 2 இருக்கு அவ்வளவுதான் சரியா so இத எழுதணும்னா என்ன வரும் so 1 into இல்லனா 10 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1/20 so மீட்டர்ல இருக்கு so பட் இங்க क्वेश्चन வந்து சென்டிமீட்டர்ல கேட்டிருக்காங்க சென்டிமீட்டர் வேணா அப்ப மீட்டர்ல இருந்து 100 ஆல் மல்டிப்ளை பண்ணனும் so 5 cm is the answer சரியா 5 cm சிம்பிள் क्वेश्चन தான் சரியா so நீங்க டயகிராம் பார்த்த உடனே பயந்துடாதீங்க வந்து ஒண்ணுமே இல்ல பாத்தீங்க சரியா so without pen we can solve சரியா so ஒரு 10 seconds சால்வ் பண்ணிடலாம் அந்த क्वेश्चनலாம் அவ்வளவுதான் இருக்கு so next gate 2014 so temperature increase ஆச்சுனா thermal conductivity of the gas வந்து increase ஆகும் directly proportional சரியா so இந்த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ்லயே கொடுத்திருப்போம் பாரு gas வந்து increase ஆகும் temperature வந்து increase ஆச்சுனா so next consider a long cylindrical tube so inner it is okay I think the same question நினைக்கிறேன் சரியா so RI R0 கொடுத்திருக்காங்க so thermal conductivity AK inner outer surface are maintained assuming one dimensional steady state தான் right so cylindrical so again மறுபடியும் அதேதான் thermal resistance தான் கேட்டிருக்காங்க சரியா so R thermal resistance அதான் கேட்டிருக்கு so ln of so outer radius என்னது R0 divided by R1 R2 by R1 so divided by 2 pi KL yeah. ln of R0 by outer radius by inner radius R0 by R1 2 pi KL option C சரியா so இதெல்லாம் கிடையாது 1 by so ln of R0 by R1 2 pi KL option C so next gate 2013 ல கேட்டிருந்தது சரியா so இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு consider the one dimensional steady state அதேதான் heat conduction without heat generation கொடுத்துட்டாங்க in the plane with boundary conditions as shown in figure the conductivity so k value வந்து கொடுத்திருக்காங்க k0 plus b into t so இங்க T2 temperature greater than T1 also given சரி அந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் தான் so இது heat transfer நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும் so q equal to minus ka into dt by dx சரியா so இங்க k க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க so k0 plus b into t so into dt by dx so இப்போ என்னன்னா x வந்து இப்போ இன்கிரீஸ் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க so இப்போ வந்து x இன்கிரீஸ் ஆச்சுனா your temperature also going to be increase
and your K also going to increase. சரியா? ஸோ என்னன்னா வந்து நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ எக்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுது, அதான் இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் கிரேடியன்ட், ஸோ நீங்கள் சேஞ்ச் இன் கிரேடியன்ட் வந்து பார்க்கும்போது ஸோ இட் இஸ் கோயிங் டு டிக்ரீஸ், அப்படியே ஆப்போசிட் ஆகும். எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டிடி பை டிஎக்ஸ். அது எதுக்காகனா இட் இஸ் கோயிங் டு காம்பன்சேட். கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும். சரியா? ஸோ இது வந்து இப்போ எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகையில வந்து ஸோ டெம்பரேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ அதனால வந்து கே thermal conductivity also getting increased. Yeah. So இப்போ வந்து dt by dx எடுக்கையில வந்து so decrease ஆயிருக்கும். சரியா? எதுக்காகனா வந்து இந்த k வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கல, அதை காம்பன்சேட் பண்றதுக்காக வந்து இந்த டைம் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ற மாதிரி வரும். சரியா? So decrease is the answer. So next consider one-dimensional steady-state heat conduction along x-axis, so 0 less than or equal to x less than or equal to L through a plane wall with the boundary surfaces x equal to 0 and x equal to L. Maintain a temperature 0 degree and 100 degree. So heat is generated uniform throughout the wall. So choose the correct statement. So இதான் கேட்டிருக்காங்க. So இதுக்கு வந்து maximum temperature inside the wall must be greater than 100 degree Celsius உள்ள இருக்கும். சரியா? ஸோ உள்ள டெம்பரேச்சர் வந்து எப்பயுமே வந்து ஸோ மெயினாக வந்து அதிகமாக தான் இருக்கும். சரியா? ஸோ மஸ்ட் பி கிரேட்டர் than 100 degree Celsius. ரைட். ஸோ நெக்ஸ்ட் a pipe of 25 mm outer dia carries steam. The heat transfer coefficient between the cylinder and the surroundings வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ H value is given 25 ரைட் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். ஸோ இங்கேயும் அதே தான். சரியா? ஸோ கே வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ 0.05 வாட் பை மீட்டர் கெல்வின். ஸோ இங்கேயே வந்து நம்ம கிரிட்டிக்கல் ரேடியஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஸோ கே பை ஹெச் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஸோ 5 × 10⁻²வா டிவைடட் பை 25, அவ்வளோதான். ஸோ 1 5 ஸோ 25 தான் கொடுத்துருக்கா, சாரி 5 தான் கொடுத்துருக்கு, நாட் 25, சாரி சார், which is 5 only. H value also 5 only. சரியா? ஸோ 5/5 தான் வரும், அப்போ கேன்சல் ஆயிரும். சரியா? ஸோ இங்கே 25 போட்டோம், which equal to 5. ஸோ இங்கே 5 தான். ஸோ 10⁻² மீட்டரில் வருது. ஸோ இதை mm மாற்றும் போது ஸோ இன்ட்டு 10⁻³ போடிங்க. ஸோ 10 mm வந்துடும், அவ்வளோ. சரியா? ஸோ கிரிட்டிக்கல் ரேடியஸ் வந்து ஆர்சி வந்து 10 mm. ரைட். ஸோ விச் இஸ் லெஸ் தேன் யுவர் ரேடியஸ். அவுட்டர் ரேடியஸ் இப்போ எவ்வளோ இருக்குது? 25 இருக்குது. சரியா? ஸோ இங்கே 10 இங்கே 25, ஸோ லெஸ் தேனாக இருக்குது. ஸோ இப்போ இன்சுலேஷன் ஆட் பண்ணிங்கன்னா வந்து இப்போ ஹீட் லாஸ் வந்து என்ன ஆயிரும்? நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஆடிங் தி இன்சுலேஷன் ரெடியூஸ் த ஹீட் லாஸ். ஸோ நெக்ஸ்ட் 2006 கேட்டது. ஸோ இன் ஏ காம்போசைட் ஸ்லாப் த டெம்பரேச்சர் அட் த இன்டர்ஃபேஸ் between the two materials is equal to the average of the temperature at the two ends. So ரெண்டு இதுக்குள்ள ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இப்போ என்ன கொடுத்தாச்சு? அஸ்யூமிங் ஸ்டெடி ஒன் டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷன் அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இது டேரெக்டாக ஈக்குவல் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுக்கு ஈக்குவல் பண்ணி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் விச் இஸ் ஈக்குவல் டு த செகண்ட் செட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸோ கே இன்ட்டு, சரியா? ஸோ K1 இன்ட்டு ஏரியா, ஸோ டெம்பரேச்சர் T1 மைனஸ், ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் த டெம்பரேச்சர் அட் த டூ எண்ட்ஸ். ஸோ இங்கே T1 இங்கே T2, ஸோ இங்கே இன்டர்ஃபேஸுக்கு அப்போ ஆவரேஜ் T1 + T2/2. சரியா? ஸோ T1 மைனஸ் ஆஃப் T1 + T2/2 வருமா? ரைட். ஸோ டிவைடட் பை திக்னஸ் 2B which is equal to K2 into area. ஸோ இதோட டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் இது. ஸோ T1 + T2/2 மைனஸ் T2 வரும். ரைட்டா? ஸோ இங்கே திக்னஸ் B தான். ஸோ BB கேன்சல் ஆயிரும். ரைட். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ K1 / 2 இருக்கும். ஸோ ஏஏ கேன்சல் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இன்ட்டு, ஸோ இது எல்சிஎம் எடுத்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும்? இங்கே மைனஸ் T2 மாறும். அதே மாதிரி இங்கே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இங்கே 2T1 வந்துடும். ஸோ 2T1 மைனஸ் T1, ஸோ 1T1 வந்துருமா? ஸோ இங்கே ஒரு மைனஸ், ஸோ T1 மைனஸ் T2/2.
லெஃப்ட் சைடு. ஸோ ரைட் சைடும் K2. ஸோ அங்கேயும் அதே தான் சரியா. ஸோ இங்கே மைனஸ் T2 வரும். ஸோ -2 × T2 வந்துருமா. ஸோ ப்ளஸ் T2 -2 T2 வந்துடும். ஸோ அங்கேயே அதே தான் வரப்போகுது. ஸோ T1 - T2/2. ஸோ கேன்சல் பண்ணுங்க. ஸோ K1 which is equal to ஸோ 2 × K2. 2 டைம்ஸ் K2 வந்து இருக்கும் சரியா. ஸோ இது 2006ல் கேட்டது சரியா. ஸோ அடுத்து 2005ல் கேட்ட கொஸ்டின். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷன் இன் ஏ மீடியம் வித் கான்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், T is the temperature position, X at the time T, then delta T divided by so dou T divided by dou அதாவது temperature with respect to time வந்து கேட்டிருக்காங்க. ஸோ proportional to இது ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம். அந்த 2 டைம்ஸ் டிஃபரன்சியேஷன். ஸோ dou ஸ்கொயர் T divided by dou X ஸ்கொயர் நம்ம பாய்சான் ஈக்குவேஷன் அதே மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ லாப்லாஸ் ஈக்குவேஷன் அது எல்லாமே என்ன வரும்னா ரைட் லெஃப்ட் சைடில் வந்து dou T ஸ்கொயர் டிவைடட் பை dou X ஸ்கொயர் தான் வரும். ஆப்ஷன் டி 2 டைம் டிஃபரன்சியேஷன் வரும் சரியா. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ அடுத்தது அதே தான் ஸ்பியருக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வித் ஹீட் ஜென்ரேஷன் அட் த ரேட் QG. ஸோ இதுக்கு வந்து ஸ்பியருக்கு வந்து எப்படி எழுதணும்னு கேட்டிருக்கு சரியா. ஸோ ஸ்பியருக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம் சரியா. ஸோ 1 divided by R ஸ்கொயர் ஆப்ஷன் பி டைரக்ட் ஃபார்முலா தான். 1 divided by R ஸ்கொயர் இன்ட்டு dou by R இன்ட்டு R ஸ்கொயர் இன்ட்டு dou T divided by dou R plus internal heat generation Q by K which is equal to 1 divided by alpha dou T divided by dou T சரியா. ஸோ டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபரன்ஸ். ஸோ இங்கே இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன் வரும். ஸோ இதை நம்ம ஜென்ரலாக என்ன எழுதியிருப்போம்னா டெல்டா ஸ்கொயர். ஸோ இந்த ஃபுல் டைமை வந்து எடுத்துட்டு நம்ம டெல்டா ஸ்கொயர் டீன்னு எழுதுவோம் சரியா. ஸோ இங்கே ஸ்பியருக்கு வந்து 1 by R ஸ்கொயர் வரும் சரியா. ஸோ dou by dou R into R ஸ்கொயர் into dou T by dou R. ஸோ ப்ளஸ் QK equal to 1 divided by alpha into dou T by dou T. ஆப்ஷன் B is the right answer. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு சரியா. ஸோ இந்த கேட்ல வந்து கேட்ட 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸோ we will discuss in the next video right. So don't forget to subscribe our channel. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Thank you for your valuable time. Thank you.